Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் கீமா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் கீமா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். அடுத்ததா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா இது என்ன பேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, அப்புறமா 5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இது கரம் மசாலா, அப்புறம் கருவேப்பிலை, மட்டன் இதே மாதிரி சின்ன சின்னதாக கொத்தி வாங்கிக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து கொத்தமல்லி தழை, உப்பு, எண்ணெய். வாங்க மட்டன் கைமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், மிளகு அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மட்டனை சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
1/2 கப் தண்ணி விட்டுக்கோங்க மட்டன் வேகிறதுக்காக. இப்போது 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் வேகிறதுக்காக மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. நம்ம இனி திறந்து வச்சுக்கலாம். தண்ணி நமக்கு வற்றணும். தோசை இட்லிக்கு எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்கோங்க. இல்லை சாதத்துக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான அப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் கீமா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மல்லித்தழை போட்டு ஒரு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டான மட்டன் கீமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.